يا أيها الإنسان ما غرك بربك الكريم الذي خلقك فسواك فعدلك. அந்த நேரத்தில் ரைட் உங்களோட பிள்ளைகள் உங்களைய சந்தோஷம் வைக்கிறத பார்த்திப்பாங்க, ரைட் கொஞ்சம் கவலை வைக்கிறதே பார்த்திப்பாங்க. ஆனால் நீங்கள் கண்ணீர் விட்டு அழுகுறத யார் சரி ஜனாசாவில் பார்த்திப்பாங்க. அப்படி இல்லாமல் அல்லாட்ட கையேந்தி கண்ணீர் கொட்டுது என்றதை பார்த்து அந்த பிள்ளைகள் அவங்களோட லைஃப் எப்படி மாறும்? தஹஜ்ஜுத் நேரத்தில் நீங்கள் உட்கார்ந்து அழுவுறீங்க, அந்த புல்லை கண்டா எப்படி மாறும்? லைஃப் ஃபுல்லாக மாறும் இன்ஷா அல்லாஹ். அதனால் இந்த பழக்கத்தை உருவாக்குங்க, வீட்டில் உருவாக்குங்க. இஃப்தாருடைய நேரத்துலையும் இதை உருவாக்குங்க. எப்படி சஹருடைய நேரத்தில் உருவாக்குறீங்களோ அதே மாதிரி இஃப்தாருடைய நேரமும் 2 நேரமும் எங்களோட கவுண்ட் படி திங்கிற நேரம் இல்லை, இது துவாவுடைய நேரம், துவா கபூலுடைய நேரம், ரைட். இஃப்தாருடைய நேரம் அது உண்மையில் அல்லாஹ் அந்த நேரத்தில் பாருங்கள் சாப்பாடு வச்சுக்கொண்டு எவ்வளோ எங்கள்கிட்ட தைரியமாக அல்லாட்ட சேலஞ்ச் பண்ணிடும். யாரில் சாப்பாடு இருக்குது, யாரில் உனக்காக வேண்டியது நான் திங்காம வைக்கிறேன், ரைட். அப்படி சொன்னால் அல்ல எவ்வளோ இறக்கப்படுவேன் எங்களோட, ரைட். தண்ணி இருக்கிறால எங்களுக்கு குடிக்கல, ஏன் நான் நோம்பு உனக்காக வேண்டி தான் செய்கிறோம் யாருல. அந்த டைமில் நீ உட்காந்து அழுக பார்ப்போம், பிள்ளைகள் பார்ப்போம் என்னோட உம்மா அழுவுது, தாத்தா அழுவுதுண்டு, ரைட். அவங்களும் அல்லாட்ட நெருங்குவாங்க. வஇய்யாக நஸ்தஈன், எல்லாம் உன்னிட்ட மட்டும்தான் நாங்கள் உதவி தேடுறோம் என்ற பழக்கம் இந்த ரமதானில் எங்களை மாற்றிக்கொள்றதுக்கு துவாவை கை கெடுப்போம். வஇய்யாக நஸ்தஈன், உன்னிடத்து மட்டும்தான் நான் உதவி தேடுறோம் என்ற இதை நான் கொண்டு வருவோம். உண்மையில் எல்லா நேரமும் நீங்கள் எங்களுக்கு எது வேண்டாலும் யார்கிட்ட கேட்கணும்? அல்லாட்ட. யா இபாதி லவ் அன்ன அவ்வளக்கும் யா இபாதி குல்லுக்கும் ஆரின், அதாவது ஹதீஸ் குதுஸிலே சொல்கிறான், ஏ அடியார்களே நீ எல்லாம் உடுப்பு இல்லாமல் இருக்கீங்க, ரைட். என்கிட்ட உடுப்பை கேளுங்க, நான் உங்களுக்கு ஆடையை தாரேன். அல்லாஹ் கேட்குறான், யா இபாதி குல்லுக்கும் ஜாயின், நீங்கள் எல்லாம் பசியில் இருக்கீங்க, இல்லாமன் அத்அம்துமு, நான் யாருக்கு உணவளித்தேன் அவங்கள தவிர, ஃபஸ்தத்இமூனி உத்இமுக்கும், நீங்கள் என்கிட்ட உணவை கேளுங்க, சாப்பாடை கேளுங்க, நான் அவங்களுக்கு பசியை தீர்க்கிறேன், சாப்பாடை தாரேன் அல்லாஹ் சொல்கிறதா ஹதீஸுல் குத்ஸியில் நபி அவங்க சொல்லி காட்டினாங்க. அப்போ இப்போ இதுதான் துவா. இந்த துவாவை நான் கேட்கணும், இந்த துவா என்னோடய லைஃப்பில் வரணும். துவா என்ற உட்காந்து கேட்குற மட்டும் இல்லை, துவா வந்து எங்கள் லைஃப்பில் எல்லா இடத்துலையும் நான் சொல்கிற மாதிரி அதுதான் நபி அவங்க சந்தர்ப்ப துவாக்களை படித்து தந்திக்கிறாங்க. நான் இப்போ பேசுகிற வந்து எது பேசுகிறேன்? துவா பேசல, ஈயாக நஅபுது வ ஈயாக நஸ்தஈன்ற விளக்கத்தை தான் பேசுகிறேன், ரைட். அவர் சாக நினைப்பாங்க இது ஹஸ்ரத் வந்து இவருக்கு வேறு ஹெட்டிங்கில் போகிறாருன்னு. இல்லை, நான் வந்து சூரத்துல் ஃபாத்திஹா தஃப்ஸீரில் தான் பேசுகிறேன், ரைட். வ ஈயாக நஸ்தஈன் என்ன சொல்லி கொண்டு இருந்தேன்? துவாவில், ரைட். நாங்கள் என்னோட முழுமையான லைஃப்பில் சந்தர்ப்ப துவாக்கள் நபி அவங்க கட்டு தந்திக்கிறாங்க, சொல்லி தந்திக்கிறாங்க. துவா பாடமாக்குறது மட்டும் இப்போ யாருக்கு நம்ம பாடமாக்குறேன்? மதரசா, குர்ஆன் மதரசாக்கள் போல இந்த அந்த பிள்ளைகள் தான் குர்ஆன் துவாக்கள் பாடமாக்குறேன். அந்த துவாக்களில் எக்ஸாம் வைக்கிறேன் அவங்களுக்கு தான், எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் பாடமாக்கினா மறந்தாச்சு. இல்லை அப்படி இல்லை, இது ஒரு பெரிய ஒரு ஆயுதம். அத்வாவு சிலாஹுல் முஃமின், ஒரு முஃமினுடைய ஆயுதம். அப்போ அந்த ஆயுதத்தை நாங்கள் எடுக்கணும், அப்போ தான் எங்களுக்கு பாதுகாப்புக்குது. அது எங்கே போனாலும் பாதுகாப்பு, ரைட். அப்போ அதில் வந்து என்ன இருக்குது? அல்லாட பேரை வச்சு தான் நாங்கள் அல்லாடத்துலாம் தவக்கல் வச்சு நாங்கள் போகிறோம், ரைட். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த மைண்ட் செட்டில் இந்த துவாட உன்னத்தில் மட்டும்தான் நான் உதவி தேடுறேன் என்ற இதில் வந்து நாங்கள் எல்லா நேரமும் அல்லாட்ட துவா கேட்டு பழகணும். அதில் நான் சொன்னேன் முக்கியமாக சில நேரங்கள் இருக்குது துவா கபூலுடைய நேரம், யாருக்கு தெரியும்? அதில் 2 நேரம் சொல்லிட்டேன், ஒன்று சஹருடைய நேரம், இன்னொன்று இஃப்தாருடைய நேரம். வேறு மற்ற பாங்குக்கும் அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலுள்ள நேரம். அதே மாதிரி யௌமுல் ஜும்மாவுடைய ஒரு நேரம் ஒன்று இருக்குது, அதில் கருத்து வேறுபாடுக்கு எந்த நேரம் இடத்துல சில இமாம்கள் சொல்கிறாங்க அசருக்கு பின்னால் உள்ள நேரம், சில இமாம்கள் சொல்கிறாங்க இமாம் மிம்பரில் ஏறினத்திலேருந்து இறங்கும் வரையுள்ள நேரம்,
இன்னும் சில இமாம சொல்றாங்க இமாம் உட்கார்ந்துட்டு எழும்புற நேரம் அப்படி இல்லாம இருக்குது. ரைட், வெள்ளிக்கிழமையில நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். வீடுகளில், திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0322297235. வெள்ளிக்கிழமையில நாங்க துஆவுடைய நேரங்களை பயன்படுத்திக் கொள்வோம். ரைட், அப்படி சில நேரங்கள் கத்ருடைய இரவு, ரைட், கடைசி 10 கத்ருடைய இரவு தேடிமாறு நபி அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த இரவுல துஆ கபூலுடைய நேரம், அப்படி நேரங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் கட்டாயம் எந்த நேரத்தில் இப்போ நாங்கள் துஆ கேட்கறது பதிலாக வேறு செய்யணும். என்ன தெரியுமா, இதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய நிலைமை, பதுவா செய்யணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு அவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் எங்கள்ட பிள்ளைகளுக்கு நாங்கள் சூட்டிலே செய்கிறோம், நாங்கள் டைமை பார்க்குறோம் இல்லை. அது சில நேரம் அது கபூலுடைய நேரமாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களோட பிள்ளை நிலைமை என்ன, நாங்கள் எங்களோட கண் குறிச்சியாக குர்ரத்து ஆயுன் நாங்கள் துஆக்கல்ல கேட்போம், ரப்பனா ஹப் லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا குர்ரத்து ஆயுன் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா என்று அழுது கேட்போம். யா அல்லாஹ் முத்தகீங்களுக்கு இமாம்களாக எங்களோட பிள்ளைகளை ஆக்கிடு, எங்களை கண் குறிச்சியாக எங்களோட பிள்ளைகளை ஆக்கிடுன்னு கேட்டுட்டு ரைட் இஃப்தார் நேரத்தில் என்ன செஞ்சால் கத்துறோம். ரைட், அது கபூலுடைய நேரம். சாருக்கு எழுபதாட்டி எவ்வளோ ஏச்சு பிள்ளைகளுக்கு அது தெரியாமல் நடக்குது. ரைட், அப்போ கட்டாயம் பிள்ளைகளை நான் வளர்க்குறதாக இருந்தால், பிள்ளைகள் சாலியான பிள்ளைகளை வளர்க்குறதாக இருந்தால் எங்கள்கிட்ட கையில் தான் நிற்குது. ரைட், யாரும் கைட் பண்ண தேவை. நாங்கள் எங்களோட துவாவில் மாற்றிடும். ரைட், எங்களோட துவாவில் எங்களோட பிள்ளைகளை சாலியான பிள்ளைகளாக மாற்றிடும். நாங்கள் சரியாக துவா கேட்கணும். நாங்கள் அல்லாஹ்ட்ட மனம் வருந்தி கண்ணீரோடு துவா கேட்கணும். இப்படி துவா கேட்டால் அல்லாஹ் தஆலா கட்டாயம் துவா கபூல் செய்வான். இதைத்தான் வ இய்யாக நஸ்தஈன். ரைட், உன்னிடமே நாங்கள் உதவி தேடுறோம், நீ மட்டும்தான் உதவி தேடுறதுக்கு இருக்கிற, வேறு யாரும் எங்கள்கிட்ட இல்லை. ரைட், அப்போ இதுலேருந்து எங்களோட லைஃப்பில் இதெல்லாம் மாற்றம் வரணும். ரைட், அடுத்தது 2வது கட்டம் 3வது கட்டம் தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்றா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான பாதையை, நேரான வழியை காட்டி தந்திரியா அல்லாஹ். ரைட், இஹ்தினா. இப்போ இந்த வார்த்தை தைரியமாக அடுத்து நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னா வையாக நஸ்தாயின்னு சொல்லிட்டு தானே இதை கேட்குறோம். வையாக நஸ்தாயின்டா உன்னிடத்து மட்டும்தான் நாங்கள் உதவி தேடுறோம், உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் துவா கேட்குறோம் என்று சொல்லிட்டு இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சொன்னால் அது வேறு இல்லை. தைரியமாக யா அல்லாஹ் நீ தான் தரணும், நீ தான் எங்களுக்கு நேரான பாதையை காட்டணும். அப்போ இமாம் ஓத போகலையும் அப்படித்தான் ஓதணும். அதை கேட்குறவங்களுக்கும் அப்படி ஒரு வெறி வரணும். நான் சும்மா கேட்கணும் அப்படி தான் வெறி வருது தான், யாரும் கேட்க தரலாட்டி. அப்போ நான் வெறியில் கேட்கணும், யாரும் எங்களுக்கு நீ தான் தரணும். யா அல்லாஹ் நேரான பாதை சுவர்க்கத்தை தாயா அல்லாஹ், எங்களுக்கு வேறொரு யார்கிட்ட பாதையும் தேவையில்லை. யாருக்கு நீ ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ நேரான பாதையை காட்டினாயோ அப்படியாப்பட்ட நேரான பாதையை எங்களுக்கு காட்டிடியா அல்லாஹ். திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டார்ச் லைட், ஹீட்டர், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0322297235. இது சும்மா நோமலான ஒரு ஆயத்து இல்லை. இது குர்ஆன்ல இந்த ஆயத்து இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், இதுதானே இது பெரிய ஒரு துஆ. இப்போ நான் வேற எங்கேயும் துஆ கேட்க தேவை. இந்த 17 டைம்டா ஒரு நாளில் 5 நேர தொழுகையில் 17 ரக்காத் இது. அந்த கட்டாயமாக நாங்கள் ஓதத்தான் ஓணும் அதில். அப்போ அந்த 17 ரக்காத்தையும் திரும்ப கேட்டால் ஏன் அல்லாஹ் எங்களுக்கு தாரான் இல்லை, ஏன்னா எங்களுக்கு நேரான பாதையெல்லாம் காட்டுறான் இல்லையாண்டா அல்லாஹ் காட்டுவான். நாங்கள் அதில் உறுதியாகிக்கணும். நாங்கள் ஓதுறதே எங்களுக்கு தெரியலாட்டி
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin வலல்லாஹி ஆமீன் ஒரு ருக்கு தான் போகிறோம் தவிர ருக்கு போகிறது தொழுக முடிகிறது தான் எங்களோட நோக்கமாகி தவிர அதில் என்ன சொல்லிக்கிறேன்றதை நாங்கள் விளங்கி செய்கிறோம் இல்லை. இன்றையிலேருந்து இன்ஷா அல்லாஹ் எங்களோட தொழுகைக்கு டைம் ஒதுக்குங்க, எங்களை ஃபாத்திஹா ஓதுறதுக்கு டைம் ஒதுக்குங்க, யோசினோட தொழுவோம். ரைட், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். ரைட், அன்அம்த அலைஹிம் என்ற மினன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு வேறு இடத்துல தஃப்சீர் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம்னா யாருக்கு அல்லாஹ் உஃபாரம் செஞ்சான், நீ யாருக்கு உஃபாரம் செஞ்சுக்கிறாயோ அவங்களோட வழி. யார்? மினன் நபி நபிமார்கள், வஸ்ஸித்தீகீன் உண்மையாளர்கள், வஷ்ஷுஹதா ஷஹீதுகள், வஸ்ஸாலிஹீன் நல்லடியார்கள். ரைட், இவங்களோட பாதையால் எங்களுக்கு காட்டிடியாகும். ரைட், நாங்கள் பாருங்கள் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் என்றதை நான் நார்மலாக சொல்கிறோம். ஆனால் பெரிய ஒரு கருத்து இருக்குது. அல்லாஹ் நபிமார்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி நல்லடியார்கள் வாழ்ந்தாங்க, அப்படியாப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு காட்டிடியா அல்லாஹ் என்று தான் நாங்கள் துவா கேட்கணும். அதை வந்து அந்த அந்த சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்போ கூட அழுவணும். அழுதா 10 நிமிஷம் 5 நிமிஷம் இல்லை, ஒரு ஹவர் போகும் நீ தொழுது முடிகிறதுக்கு ஒரு ரக்காயத்தை. ஏண்டா விம்மி அழணும். ஏன் நான் அதுக்கு தான் வாழ்ந்திக்கிறோம். இந்த துன்யாவுடைய வாழ்க்கை முடிஞ்சிடும், அது இன்றைக்கோ நாளைக்கோ முடிஞ்சிடும். நான் டெரெக்டாக போகணும், சொர்க்கத்துக்கு போகணும் என்றால் இந்த டைம் தொழுகிற நேரத்தை அல்லாஹ் எங்களோட நான் அல்லாவோட பேசி கொண்டிருக்கிறோம். அல்லாட்ட கேட்கறதுக்கான டெரெக்டான பேசுகிற டைம் தான் தொழுகிற நேரம். அப்போ இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்தணும். ரைட், அப்போ ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். ரைட், யாரோட பாதை இல்லை, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின். யாரோட அல்லாஹ் கோபம் அடைந்தானோ அவங்களோட பாதையும் இல்லை. அதே மாதிரி வலத்தாலின் யார் வழிகட்டு போனாங்களோ அவங்களோட பாதையும் யாரும் எங்களுக்கு காட்டிடாதே என்றா. இப்போ சிலாக்களோட தஃப்சீர் சொல்லுவாங்க, கைரில் மக்தூபி அலைஹிம்டா யஹூதிகள்ன்றாங்க, வலத்தாலின்டா நசாராக்கன்றாங்க. அப்படி இல்லை, இதில் சரியான மீனிங் வந்து கைரில் மக்தூபி அலைஹிம்டா உலமாக்கள் படிச்சிக்கிறாங்க ஆனால் அமல் செய்யலை, அப்படியாப்பட்ட ஆக்களும் இல்லை. ரைட், அதில் ஒரு ஆக்கத்தான் யஹூதிகள். அவங்களுக்கு நல்ல அறிவு இருந்துச்சு ஆனால் அமல் செய்யலை. வலத்தாலின்டா நல்ல அமல் செய்கிறாங்க ஆனால் அறிவு இல்லை, அப்படியாப்பட்ட ஆக்களும் இல்லை. அப்படியாப்பட்ட ஆக்கத்தான் நசாரா. ரைட், அப்போ இதில் விளக்கம் வந்து யஹூதிய நசாராக்கள் இல்லை, படிச்சாக்கள் அமல் இல்லை, அமல் இது படிச்சு இல்லை. இது ரெண்டும் ஈகக்கூடாது. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235. இந்த 2 கேட்டகரியில நாங்களும் இருக்கக்கூடாது. நாங்கள் இருந்து கண்டு கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் யா அல்லாஹ் நான் அப்படி இருக்கிறேன், என்ன பாதை எனக்கு காட்டி தந்துடாதுன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஒப்போசிட்டாக கேட்குறோம். நாங்கள் அந்த நிலைமையில் இருந்தால் அப்போ எங்களுக்கு அறிவும் மீக்கணும், நாலேஜும் மீக்கணும், இஸ்லாத்துடைய அறிவும் மீக்கணும், அது அமல் செய்யவும் வேணும். அப்படி இல்லாட்டி சூரத்துல் ஃபாத்திஹாவை நான் இவ்வளோ ஓதி மீறல், சூரத்துல் ஃபாத்திஹாவில் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் இவ்வளோ ஓதி மீறல்ல. இந்த 2 கேட்டகரியில் நாங்கள் இருந்தால் ரைட். அப்படின்டா அறிவிக்குது அமல் இல்லை, அமல் இருக்குது அறிவில்லை. சிலாக்களுக்கு மாஷா அல்லாண்டு அப்படி அமல் செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதை இந்த நேரத்தில் செய்கிறேன்னா அவங்களுக்கு தெரியும் என்னதுக்கு என்று. சில விஷயங்களை செய்கிறாங்க மார்க்கம் என்று, ஆனால் அது மார்க்கத்தில் இல்லை. அப்போ அவங்களுக்கு அமல் இருக்குது அறிவு இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஆயத்தில் நாங்கள் அடங்கக்கூடாது. இந்த கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின் என்ற இந்த வார்த்தைகளில் நாங்கள் வரக்கூடாது என்றால் நாங்கள் படிக்கணும், படித்து அமல் செய்யணும். ரைட், நபி அவங்க சஹாபாக்கள் வந்து கொஞ்சத்தை படிப்பாங்க, அதை அமல் செய்வாங்க. நபி அவங்க சொன்னாங்க, இதை அமில அமலன் ஐயுத்கினஹு, ஒரு வேலை செஞ்சால் உருப்படியாக செய்யணும் என்று. அதுதான் உண்மையான முஃமின். அடுத்தது ஒரு முஃமினுடைய அடையாளம் கண்டினியூவாக செய்யணும். ஒரு வேலையை கண்டினியூவாக செய்யணும். ஒரு கொஞ்சத்தை படிக்கணும், அதை கண்டினியூவாக செய்யணும். மூத்து வர காட்டி உதாரணமாக நபி அவங்க ஒரு இபாதத்தை காட்டி தந்திக்கிறாங்க. அந்த இபாதத்தின் நன்மை வந்து ஹைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, உலகம் அதில் உள்ள வஸ்துக்கள் கிடைக்கிறத விட சிறந்த ஒரு அமல் அவங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று கேட்டு ஒரு இபாதத்தை சொல்லி கொடுத்திக்கிறாங்க. என்ன இபாதத்துன்னு சொல்லிடுமா?
ஓகே, சுபஹுக்கு பாங்க சொன்னது பிறகு சுப தொழுதுக்கு முன்னால் தொழக்கூடிய 2 ரக்காத் சுன்னத் நபி அவங்க விடாமல் தொழுத ஒரு சுன்னா இதுவும் ஒன்று. இந்த 2 ரக்காத் இது நன்மை என்ன? ரைட். அப்போ இதை நான் படித்தோம்னா கண்டினியூவாக அமல் செய்யணும். அமல் செஞ்சால் இந்த கூட்டத்தில் நாங்கள் வரமாட்டோம். ரைட். நான் சொல்ல என்ன வரேன்டா, நாங்களே எங்களுக்கு எகெயின்ஸ்டாக துவா கேட்கக்கூடாது. அப்படின்டா நாங்களே எங்களுக்கு எகெயின்ஸ்டாக துவா கேட்கக்கூடாதுண்டா இந்த ஆயத்தை ஓதி 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 நாங்கள் இதில் ஈக்கக்கூடாது. அதனால் கட்டாயம் எங்களோட லைஃப்பை நாங்கள் மாற்றிக்கொள்ளணும். இந்த சூறா ஓத போகல நிதானமாக, ரைட், யோசனையோட, இதில் பெரிய ஒரு மீனிங் இருக்குது, பெரிய ஒரு அர்த்தங்கள் இருக்குது, ரைட். இது எல்லாத்தையும் மைண்டுக்கு எடுத்து இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எங்களோட லைஃப்பை மாற்றிக்கொள்வோம். இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் போதும் எங்களோட லைஃப்பை நாங்கள் மாற்றிக்கொள்வது. எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா விதத்தைகளையும் விடுறதுக்கு இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் போதும். வேறு குர்ஆன் முழுக்க படிக்க தேவையில்லை. இந்த சூரத்துல் ஃபாத்திஹா மட்டும் நாங்கள் விளங்கினா எங்கள் லைஃப் மாறிடும். ரைட். எங்கள் தொழுகை மாறிடும். எங்கள் தொழுகை மாறினா எங்களுக்கு எல்லாம் கிடைச்சிடும். ரைட். அதனால் இன்ஷா அல்லாஹ் இன்றையிலிருந்து இந்த ரமலான் எங்களை மாற்ற வந்திக்குது. இந்த ரமலானில் நாங்கள் படித்த ஃபாத்திஹா சூரா எங்களை மாற்றும் இன்ஷா அல்லாஹ். எனவே அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை ஏற்றுக்கொள்ளணும். அதே மாதிரி ரமலானில் படிக்கிற பாடங்களை ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு படித்த சூரத்துல் ஃபாத்திஹாவை இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகு கண்டினியூவாக எங்களோட மைண்டில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை எடுத்து எங்களுடைய தொழுகையை திருத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கு தந்தல்வானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருமண மண்டபங்களில், விழா மண்டபங்களில் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளி வெள்ளத்தால் நிரப்பக்கூடிய ஃபிளட் லைட், ஃபோக்கஸ் லைட், அதே போல எலக்ட்ரிக் வயர்ஸ், ஃபேன், அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், இடஜாக், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக்கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட். இலக்கம் 180 கண்டி வீதி, திஹாரிய, கலகெடிஹேன. தொடர்புகளுக்கு 0332297235.